சோழ நாட்டின் காவலன். பகுதி 1. சூழ்ச்சியின் நிழல். அத்தியாயம் 7. குழலியின் பின்னணி. மனதில் கேள்விகளின் சுமையுடனும் குழப்பத்தின் இருளுடனும் பயணிப்பது என்பது திசையறியா காட்டில் பயணம் செய்வதைப் போன்றது. வீரபாகுவின் தஞ்சை நோக்கிய திரும்பும் பயணம் அப்படித்தான் இருந்தது. படைத்தலைவர் பிரம்மராயரின் விசித்திரமான நடத்தை அவன் மனதில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருந்தது. சூழ்ச்சியின் வலை எவ்வளவு ஆழமானது, அதன் கிளைகள் எங்கெல்லாம் பரவியிருக்கின்றன என்ற எண்ணம் அவனை அலைக்கழித்தது. பகலும் இரவும் பாராமல் அவன் பயணம் செய்தான். இப்போது அவன் எதிரிகளைப் பற்றி மட்டும் கவலைப்படவில்லை. யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற புதிய குழப்பமும் அவனுள் சேர்ந்து கொண்டது. 2 நாட்கள் பயணத்திற்குப் பிறகு அவன் காவிரியின் கிளை நதி பாயும் அந்த வளமான பகுதியை மீண்டும் அடைந்தான். சோழ நாட்டின் இதயமாக விளங்கும் அந்த பகுதி அவனுக்கு ஒருவித ஆறுதலை தந்தது. தன் பயணத்தின் இறுதிக் கட்டத்தை நெருங்கிவிட்டோம் என்ற எண்ணம் அவன் களைத்த உடலுக்கு சற்று தெம்பூட்டியது. அவன் ஒரு சோலையை கடந்து சென்று கொண்டிருந்தபோது குதிரை தானாகவே வேகத்தை குறைத்து கனைத்தது. வீரபாகு நிமிர்ந்து பார்த்தான். அங்கே அந்த சோலையின் மரங்களுக்கு இடையில் ஒரு பல்லக்கு நின்று கொண்டிருந்தது. அதை சுற்றி சில காவலர்கள் நின்றிருந்தனர். பல்லக்கின் அருகே அன்று அவன் ஆற்றில் சந்தித்த அதே பெண் குழலி நின்று கொண்டிருந்தாள். அவள் ஒரு மரத்தின் மீது சாய்ந்தபடி எதையோ ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் முன்பு கண்ட அந்த தெய்வீகமான அமைதி இல்லை. பதிலாக ஒரு மெல்லிய சோகமும் கலக்கமும் இழையோடியது. வீரபாகுவை கண்டதும் குழலியின் முகத்தில் ஒரு வியப்பு கலந்த மகிழ்ச்சி மெல்ல படர்ந்தது. அவளது கண்கள் ஒரு நொடி ஒளிர்ந்தன. வீரபாகு என்று அவள் மெல்லிய குரலில் அழைத்தாள். வீரபாகு குதிரையிலிருந்து இறங்கி அவளை நோக்கி நடந்தான். இளவரசி, நீங்களா இந்த நேரத்தில் இங்கே என்றான், குரலில் மரியாதையும் அக்கறையும் இழையோட. குழலி லேசாக புன்னகைத்தாள். இளவரசி என்று அழைக்காதீர்கள், என் பெயர் குழலி, அது போதும். பிறகு அவள் பார்வை அவன் முகத்திலிருந்த காய்ந்த வடுவின் மீது சென்றது. உங்கள் முகத்தில் காயம், பயணம் கடினமாக இருந்ததா என்று கேட்டாள். அவள் குரலில் இருந்த கனிவு வீரபாகுவின் மனதிற்கு இதமாக இருந்தது. சிறு கீறல்தான், பயணத்தில் இதெல்லாம் இயல்பு என்று அவன் தன் காயத்தை பெரிதுபடுத்தாமல் சொன்னான். தஞ்சைக்குத்தான் செல்கிறீர்களா? ஆம், என் பணி முடிந்தது, தஞ்சைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறேன். இருவருக்கும் இடையில் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான மௌனம் நிலவியது. அந்த சோலையின் குளுமையும் பூக்களின் நறுமணமும் அவர்கள் மனதின் ஓட்டத்திற்கு ஒரு அழகான பின்னணியை அமைத்துக் கொடுத்தன. உங்கள் முகத்தில் ஒருவித கலக்கம் தெரிகிறதே, எல்லாம் நலம்தானே என்று வீரபாகு தயக்கத்துடன் கேட்டான். ஒரு சாதாரண வீரன் ஒரு உயர்குடி பெண்ணிடம் இப்படி கேட்பது முறையா என்று அவன் மனம் சற்றே தயங்கியது. குழலி ஒரு பெருமூச்சு விட்டாள். அவள் பார்வை எங்கோ தொலைதூரத்தில் நிலைத்தது. ஒன்றுமில்லை, சில நாட்களாக அரண்மனையில் சூழல் சரியில்லை. என் தந்தையின் முகத்தில் எப்போதும் ஒருவித இறுக்கம். யாரிடமும் சரியாக பேசுவதில்லை. இரவுகளில் மந்தனமான சந்திப்புகள். என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. அதனால்தான் சற்று அமைதி தேடி இங்கே வந்தேன் என்றாள். அவள் பேச்சிலிருந்த மந்தன சந்திப்புகள் என்ற வார்த்தை வீரபாகுவை கவனிக்க வைத்தது. உங்கள் தந்தை, அவர் அரண்மனையில் என்ன பொறுப்பில் இருக்கிறார் என்று கேட்டான் வீரபாகு. அன்று அவள் காவலர்கள் அவளை இளவரசி என்று அழைத்ததால் அவள் ஒரு சிற்றரசரின் மகளாக இருக்கலாம் என்று யூகித்திருந்தான். குழலி அவனை நேராக பார்த்தாள். அவள் குரலில் ஒரு மெல்லிய பெருமிதம் துணித்தது. என் தந்தைதான் சோழ பேரரசின் தலைமை அமைச்சர் விக்ரமகேசரியார். இந்த வார்த்தைகள் வீரபாகுவின் தலையில் ஒரு பெரும் இடியை இறக்கியது போல இருந்தன. அவன் ஒரு கணம் திகைந்து போனான். தலைமை அமைச்சரா? விக்ரமகேசரியாரா? சத்திரத்தில் அந்த மர்ம நபர்கள் பேசியது அவன் நினைவுக்கு வந்தது. சிங்க இலச்சினை கொண்ட வாழை அமைச்சர் மாளிகையில் சேர்ப்பதுதான் நம் முதல் வேலை. அவன் உடல் முழுவதும் ஒரு அருமை அலை பரவியது. அவன் சுவாசம் கனத்தது. ஒருவேளை அவர்கள் பேசியது தலைமை அமைச்சரை பற்றிதானா?
சோழ பேரரசின் அசைக்க முடியாத தூண்களில் ஒருவரான மாமன்னர் ராஜராஜரின் வலதுகரம் போல செயல்படும் விக்ரமகேசரியாரா இந்த சூழ்ச்சியின் தலைவர்? அவனால் நம்ப முடியவில்லை. அவன் முகம் வெளிரி போனதை குழலி கவனித்தாள். என்னாயிற்று வீரபாகு? ஏன் திடீரென்று உங்கள் முகம் மாறிவிட்டது? என் தந்தையை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டாள் குழலி கவலையுடன். வீரபாகு தன்னை சமாளித்துக் கொண்டான். தன் அதிர்ச்சியை காட்டிக்கொள்ளக் கூடாது என்று அவனுக்கு தெரியும். இது எவ்வளவு பெரிய, எவ்வளவு ஆபத்தான ஒரு சூழ்ச்சி என்பதை அவன் இப்போது உணரத் தொடங்கினான். இல்லை இல்லை, ஒன்றுமில்லை. தலைமை அமைச்சர் பெருமானின் பெயரை கேட்டதும் ஒருவித பிரமிப்பு, அவ்வளவுதான் என்று சமாளித்தான். ஆனால் அவன் இதயம் வேகமாக அடித்தது. என் தந்தை ஒரு சிறந்த மனிதர், ஆனால் சில சமயங்களில் அவரது செயல்கள் எனக்கே புரியவில்லை என்றாள் குழலி, தன் தந்தையை பற்றிய பெருமையும் குழப்பமும் கலந்த குரலில். வீரபாகுவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவன் முன்னிற்கும் இந்த பெண் அவன் யாரை சந்தேகிக்கிறானோ அந்த மாபெரும் சக்தியின் மகள். ஒரு புறம் அவள் மீது அவன் மனதில் மலர்ந்த மெல்லிய ஈர்ப்பு, மறுபுறம் அவள் தந்தை மீது எழுந்த பெரும் சந்தேகம். அவன் மனம் ஒரு பெரும் புயலில் சிக்கிய படகு போல தத்தளித்தது. அப்போது குழலியின் காவலன் வந்து, புறப்பட நேரமாகிறது அம்மா என்று நினைவுபடுத்தினான். குழலி வீரபாகுவை பார்த்து புன்னகைத்தாள். தஞ்சையில் சந்திப்போம் வீரபாகு, உங்கள் பயணம் பாதுகாப்பாக அமையட்டும் என்றாள். அவள் கண்களில் மீண்டும் சந்திக்கும் ஏக்கம் தெரிந்தது. அவள் பல்லக்கில் ஏறி சென்றாள். பல்லக்கு தஞ்சையை நோக்கிய பாதையில் மெல்ல மறைந்தது. வீரபாகு அங்கேயே சிலையாக நின்றான். அவன் காதுகளில் குழலியின் குரலும் அந்த மர்ம நபர்களின் குரலும் ஒரு சேர ஒலித்தன. அவன் பயணம் இப்போது ஒரு புதிய, மிக ஆபத்தான திருப்பத்தை அடைந்திருந்தது. அவன் தேட வேண்டிய உண்மை சோழ பேரரசின் அதிகார மையத்திலேயே ஒளிந்திருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வருவது நெருப்புடன் விளையாடுவதை போன்றது. குழலியின் அப்பாவியான முகமும் அவள் தந்தை மீதான சந்தேகமும் அவன் மனதை இரு கூறாக பிளந்தன. அவன் தஞ்சைக்கு திரும்ப வேண்டும். படைத்தலைவர் பிரம்மராயரிடமிருந்து எந்த பதிவோலையும் இல்லை என்ற செய்தியை தன் மேலதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும். அதே சமயம் அமைச்சர் விக்ரமகேசரியின் நடவடிக்கைகளை கண்காணிக்க வேண்டும். அவன் ஒரு மிக நீண்ட, மிக ஆபத்தான போரில் இறங்கிவிட்டான் என்பதை உணர்ந்து கொண்டான். அந்த போரில் அவன் ஆயுதங்கள் வாளோ வேலோ அல்ல, அவனது கூர்மதியும் எச்சரிக்கை உணர்வும் அசைக்க முடியாத நாட்டுப்பற்றும் தான். ஒரு பெருமூச்சுடன் வீரபாகு தன் குதிரையில் ஏறினான். அவன் பார்வை தஞ்சை இருந்த திசையை நோக்கியது. அந்த மாநகரம் இப்போது அவனுக்கு ஒரு பெரும் மர்மத்தின் இருப்பிடமாக தோன்றியது.